முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ தற்கொலை பண்ணிக்க போறேன்னு ஒரு லெட்டரை காட்டி இவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தியே, அப்பையில இருந்து உன்னை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நேத்து நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதனால வந்தீங்க. சரி, இன்னைக்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அத நான் தெரிஞ்சுக்கலாமா? உன் வீட்டுக்காரரு முன்னாடியே வந்து உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு? சொல்றேன். முதல்ல உன் கையில இருக்கிற விஷத்தை கீழே வை. அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொல்லுங்க, அப்புறமா நான் கீழே வைக்கிறேன். பாருங்க மேடம், நீங்க சொல்லியும் விஷ பாட்டில கீழே போட மாட்டேங்கிறா. அவ பக்கத்துல வந்தாவது கொஞ்சம் வாங்குங்க மேடம். பைத்தியத்துக்கு பக்கத்துல எப்படிமா போக முடியும்? நேத்து விஷயம் தெரியாம அவ பக்கத்துல போயிட்டேன். கைய கடிச்சு வச்சுட்டா. இப்ப கட்டு போட்டுட்டு வந்து நிக்கிறேன். அப்படி ஒரு விஷமான பொண்ணு கடிச்சும் நீங்க உயிர் பொழைச்சிட்டீங்களே, அதுதான் பெரிய விஷயமே போலீஸ்காரம்மா. அதனாலதான் இப்ப கூட இவகிட்ட 3 அடி தள்ளி நின்னு பேசிட்டு இருக்கேமா. மேடம், அவங்க எல்லாரும் சொல்றாங்கன்னு நீங்களும் என்ன பைத்தியம்னு நினைக்கிறது தான் உங்களோட பைத்தியக்காரத்தனம். நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விஷ பாட்டில கீழே வை. என் வீட்டுக்காரர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொல்லுங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கீழே வைப்பேன். இல்லனா நான் இதை குடிச்சிருவேன். மேடம், இந்த புள்ள இந்த விஷத்தை குடிச்சாலும் குடிச்சிரும். ரகு உங்ககிட்ட என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு கொஞ்சம் படிச்சு காட்டுங்க மேடம். சரி, இத புடி. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடு. இந்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னு படிக்கிறேன் கேளு. மதிப்பிற்குரிய காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு என் மனைவிக்கு மனநோய் உள்ளது. அதனால் எப்பொழுது என்ன செய்வாள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவள் தற்கொலை பண்ணுவதற்கு முயற்சி எடுத்தால் அதற்கு நானோ எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ பொறுப்பில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். அவள் எங்களிடம் தற்கொலை செய்து கொள்வதாக எப்போதும் மிரட்டிக் கொண்டிருக்கிறாள். அவளிடமிருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். இதத்தான் உங்க வீட்டுக்காரு கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காரு. வந்து பார்த்தா நீயும் அதே தான் பண்ணிட்டு இருக்க. இப்ப மரியாதையா உன் கையில இருக்கிற விஷ பாட்டில கீழே வை. உனக்கு மனநோய் இருக்கிறத நானே பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உன்னை பார்த்து எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. நீ எப்ப என்ன பண்ணுவன்னு யாருக்கும் தெரியல. அதனாலதான் ராகு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஒருவேளை நீ மனநோயாளியா இருந்து எல்லாரையும் பழி வாங்குறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ, அதுக்கு நாங்க காரணம் இல்லைன்னு எழுதி கொடுத்திருக்காரு. மேடம், எல்லாமே போய் மேடம். அங்க பாருங்க, அவர் சிரிக்கிறார் பாருங்க. அவர் எங்க சிரிக்கிறாரு? மேடம், அவர் சிரிச்சார் மேடம். நீங்க அவரை பார்த்ததும் முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டாரு. மேடம், எனக்கு பூர்ணினா ரொம்ப பிடிக்கும் மேடம். ஆனா அவளுக்கு ஏன் இப்படி ஒரு நோய் வந்துச்சுன்னு தெரியல.
அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்க முடியல. ஏன் சேர்க்க முடியல? ஏன்னா இவளை பிரிஞ்சு அவனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் அவளை பார்க்கலைனா கூட என் பூரணி எங்க, என் பூரணி எங்கன்னு அப்படியே துடிச்சு போய் தேட ஆரம்பிச்சிருவான் மேடம். அந்த அளவுக்கு அவன் மேல உயிரையே வச்சிருக்கான் மேடம். ஆமா மேடம், அவ தான் என் உலகமே. அவ இல்லைனா எனக்கு எதுவுமே இல்லை மேடம். மேடம், அவரு என் மேல பிரியம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அது உண்மைன்னு நம்பி நீங்களும் உச்ச கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவரோட பிரியம், உயிர் எல்லாமே அதோ அங்க நிக்கிற பாருங்க, அவதான். நீங்களும் நேத்துல இருந்து பூர்ணியக்காவை கவனிச்சுட்டு தானே மேடம் இருக்கீங்க. அவங்க இப்படிதான் திடீர்னு எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க, திடீர்னு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுமா, எனக்கு நல்லா புரியுது. அந்த பொண்ணு ஒரு ஆளுக்காக மொத்த குடும்பமும் ரொம்ப சிரமப்படுறீங்க. இவளை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச மனநல காப்பகம் இருக்கு, அங்க அனுப்பி வச்சிடலாம். மேடம், நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், நீங்க அவளை எச்சரிச்சிட்டு மட்டும் போங்க. இங்க பாரு பைத்தியம். என்னது? நான் பைத்தியமா? ஹலோ, நான் பைத்தியம்லாம் இல்ல. என் பேரு பூர்ணி. இங்க பாரு பூர்ணி, இந்த மாதிரி லூசுத்தனமா ஏதாவது பண்ணேன்னா அதுக்கு இவங்க யாரும் பொறுப்பாக மாட்டாங்க. அதுக்கு நான் தான் சாட்சி, புரியுதா? அதனால விஷம் குடிக்கிறேன், தூக்கு போடுறேன்னு நீ ஏதாவது பண்ண, உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. உன் மேல வீட்ல இருக்கிறவங்க எவ்வளவு அன்பு செலுத்துறாங்க. அத புரிஞ்சு அமைதியா அவங்க சொல்ற டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து சாப்பிட்டு உடம்ப சரி பண்ணி உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ பாரு. புரிஞ்சுதா? பாத்துக்கோங்க, நாங்க வரோம். சரிங்க மேடம். ஓகே மேடம். போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க. எல்லாருமா சேர்ந்து அந்த லேடி போலீஸ் கிட்ட என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்கல்ல? நீ எங்களை போலீஸ்ல சிக்க வைப்ப, அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருப்போமா? இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சதே நீதான் பூர்ணி. நீதான் முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த.